ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நியூயார்க் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக பெஞ்ச் மாடல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இது ஏன் க்ரியேட் பண்ணுறாங்க? மக்கள் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து இருக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்களான்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. இவங்க க்ரியேட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஹோம்லெஸ் பீப்புள் நிறையா பேர் இருக்காங்க. ஹோம்லெஸ் பீப்புள் வந்து பெஞ்சில் படுக்கக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக படுக்க முடியாத அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து படுக்க முடியாத அளவுக்கு வந்து பெஞ்சஸ் வந்து உருவாக்குறாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் இப்படி தான் இருக்கும் போல். வறுமையை ஒழிங்கிடான வறுமையில் இருக்கிறவங்களை ஒழிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, இந்தியாவுக்குள்ள இருந்து நிறைய காசு வந்து தமிழ்நாட்டுக்கு வரதில்லை, என்ன பண்ணலான்னு டவுட் கேட்கும்போது சொல்லுவார்ல, தமிழ்நாட்டை பேத்து கொண்டு போயிட்டு டெல்லிக்கு பக்கத்தில் வச்சலான்னு. அது மாதிரி மக்களை ஹோம்லெஸ் பீப்புளை கம்மி பண்ணுறதுக்கு மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து, மக்களுக்கு தேவையான வேலைகளை கொடுத்து ஹோம்லெஸ் பீப்புளை கம்மி பண்ணுறதை விட்டுட்டு, ஹோம்லெஸ் பீப்புள் நிம்மதியாக படுக்கக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக சேர்ஸை தயாரிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட அறிவு. சேர் இருந்தால் தானே சேரில் படுப்பீங்க, சேர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக வீடு கட்டி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி போல். எப்படி தான் யோசிக்கிறாங்களோ தெரில. இதை நினைக்கும்போது சிரிப்பாகவும் இருக்குது, கடுப்பாகவும் இருக்குது. எப்போ தான் அரசாங்கம் மக்களுக்காக உருவாக்கப்பட போதோ தெரில. வெறும் பணக்காரங்களுக்காக மட்டும்தான் அரசாங்கங்கள் இருக்குது. நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.